ஹலோ ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்குறோம்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ தாங்க. சூப்பராக ஒரு அருமையான ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி சும்மா நண்பர்கள் பழைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து சமையல் போட்டாங்க. ரொம்ப அருமையாக அண்ணன் வந்து சூப்பராக செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா நண்டு கதிரேஷ் அண்ணன் வந்து உட்காந்து ஐடியா கொடுத்தாரு. அது அண்ணன் வந்து மீனை பிடிச்சிட்டே இருந்தாப்புல. மீனை பொறிச்சு மஜ்ஜபூஸ்ன்னு சொல்கிற அரபி ஃபுட்டு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு ஆளில் மஜ்ஜபூஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுருந்தாப்புல அண்ணன். வேறு லெவலில் நீங்கள் தம்மில் கிடக்கு இப்போதைக்கு பிரியாணி. அதுக்கடையில் மீனை பொறிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதோட நண்டோடைய மீட்டை மட்டும் எடுத்து தனியாக அதை வந்து ஒரு புட்டு மாதிரி செஞ்சாப்புல. மிச்சம் அந்த நண்டு கால்கள் மற்ற இதுகள்லாம் தெரியுதுங்களா, இதையெல்லாம் வச்சு அண்ணன் ஒரு சூப் ரெடி பண்ணுவாங்க. ஆமாம், நாங்கள் அந்த மீட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த சதையை பூரா அதை அருமையாக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்து பாருங்கள் என்ன அழகாக அண்ணன் எடுத்துக்கிட்டு ஆசைங்க. ஆமாம், எடுத்துகிட்டு அப்படி மழை மேகமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மணிக்கணும் மண்டபத்தில். ஆமாம், அப்பப்போ இறைய போட்டுக்கிட்டே இருந்தோம். இறையா எடுத்து சாப்பிட்டு பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் டயம் ஆகிடுச்சு. அதோட அண்ணன் ரெடி பண்ணாப்புல, ஃபரீதண்ணன் தான் சூப்பராக ரெடி பண்ணாப்புல. மஜ்ஜபூஸு இறாலில் மஜ்ஜபூஸ் எப்படி இருக்குன்னு தெரில. ஆமாம், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். லெவல் உண்மையே அண்ணன்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தார். சாப்பாடு வேலை கதிரேஷ் அண்ணன் இது பார்த்தா பழக்காட்டுக்கு போட்டுருந்தாப்புல. மாதுளம்பழம் திராட்சை அதெல்லாம் போட்டு ஒரு சம்பல் மாதிரி பண்ணாப்புல. அதாவது கச்சரின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. இது நண்டு சூப்பு டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. நண்டு சூப்பு ரெடி பண்ணி அந்த சூப்லேயே நண்டுகளை பூரா எடுத்து சாறு இறங்குறதுக்காண்டி அந்த சூப்பு எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நண்டு சூப்பு ஊற்ற ஆரம்பிச்சிடுவோம். உண்மையிலே வேறு லெவலில் ரசம்னு சொல்லுவாங்க ஒரு ஏரியாக்களில், ஒவ்வொரு ஏரியாக்களில் நண்டு சூப்புன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே நல்லது. நுரையீரலில் இருக்கிற சளியை கூட அடுத்து நோயீரல் சக்தி இந்த மாதிரி நண்டு சூப்பு சாப்பிடணும். மஜ்ஜபூஸ் வந்து இவ்வளோ ஏற்றி இல்லை இதான் ட்ரை லெமனு, க்ரீன் சில்லி, பச்சை மிளகா எல்லாம் வந்தாப்புல. மடன்னு கொதிச்சிருச்சு. அரிசி போட்டாங்க. வேறு ஆள் தெரியுது பார்த்தீங்களா. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டு இறக்கிடுவாங்க மஜ்ஜபூஸ். அதனால் ஸ்மெல்லாம் வந்து உண்மையிலே சூப்பராக அருமையாக இருந்துச்சுங்க. அது என்னமோ தெரில, கிழக்கில் இங்கிட்ட வந்து என்ன சமைச்சாலும் ஒரு தனி ஒரு டேஸ்ட் காட்டுது. ஆமாம், எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு மழை பெற மாதிரியே எங்களுக்கு ஒரு பயம், மழைகளை பிடிச்சிருமோ அப்படின்னு. ஏன்னா மழை சீசன் தொடங்கியாச்சுல ராமநாதபுரம் மாவட்டத்தில். கிழக்கில் வந்து மழை ஸ்டார்ட் ஆயிருமோன்னு ஒரு பயம். இந்த வெயிலே இருந்துச்சு. டேபிள் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம கெஸ்ட் ஹவுஸு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கேப்பில் அண்ணன் என்ன கனவா வடையை போட்டு விட்டாப்புல. கனவா வடை எப்படின்னா கனவா, கடலைப்பருப்பு, உளுந்து, பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு எல்லாம் போட்டு மிக்சியில் கனவா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறம் ஜீரதண்டா வந்து இறங்கிருக்கு. ஜீரதண்டா மதுரையிலேருந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஜீரதண்டா வந்துருச்சு. அதோட ஜீரதண்டா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஃபேமஸ் ஜீரதண்டா, மதுரை ஜீரதண்டா வேறு லெவலில் பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. எடுத்து உடச்சிட்டு இருந்தாப்புல. அதையும் இன்னும் நேரத்தில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம கொஞ்சம் வந்து கிளைமேட் வந்து சூடாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் கூலாகவும் இருந்துச்சு. திரும்ப சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜீரதண்டா என்னால் சூப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அழகாக எந்த ஒரு இதுவும் உடையாமல் கொள்ளாமல் மதுரை ஜீரதண்டா ஃபேமஸாக அழகான முறையில் பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அதுக்கடையில் மறுபடியும் ஒரு நண்டு ரசத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு ரசத்தை கொண்டு வந்து இறக்கி எல்லாம் பண்ணி நண்டு ரசம் நண்டு ரசத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன வாங்கின நண்டு ரசத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நம்ம அண்ணன் வந்தாப்புல. வந்தோன்னா ஒரு நண்டு ரசத்தை போட்டோம். குடிச்சிட்டு வேறு லெவலில் குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது. ஆமாம், நண்டு ரசம்னு சொல்லலாம், நண்டு சூப்புன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த ஒரு ட்ரீட் வந்து எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த லீவ் நாட்களில் சாப்பிடுவோம். கிழக்கில் வச்சு மீன் சீசன் போட்டுகள்லாம் போகிறதில்ல. அதனால் வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், ரேட்டும் கம்மியாக கிடைக்கும். ராமேஸ்வரம், மண்டபம், தங்கச்சி மடம், பாம்பன் இங்கேருந்து தான் வரும். மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்